வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எரிக் அப்படின்ற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே தலா 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸில் பெனடிக்ட் கம்பர்பேட்ச் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இவரோட மகன் காணாமல் போயிருப்பான், அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான தீமில் தான் இந்த சீரிஸே நகரும். ஆக்சுவலி இந்த சீரிஸில் பெனடிக்ட் வின்சென்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். வின்சென்ட் ஆக்சுவலாக ஒரு பப்பட்டராக இருப்பார், நிறைய பப்பட் ஷோஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருப்பார். இவரோட வியர்ட் பிஹேவியர்னால இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலியும் சரி, பெரிய லெவலில் இவர் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் அப்படின்றது இருக்காது. இன்ஃபேக்ட் ஒரு விதமான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவரோட பையனுக்கும் இதே மாதிரியான ஒரு தாட் அப்படின்றது இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரோட பையன் வந்து எதிர்பாராத விதமாக காணாமல் போயிடுவார். ஸோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தொடங்கும். அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேட்டரும் இதுக்குள்ள வராரு. இந்த டைம்ல தான் வின்சென்ட் தன்னோட மகனோட பெயிண்டிங்ஸ்லாம் வச்சு ஒரு பிளான் போடுறாரு. அதாவது தன்னோட மகனோட ஃபேவரட்டா இருக்கக்கூடிய மாதிரியான எரிக் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் கேரக்டரை கிரியேட் பண்ணி அதை டிவி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா அதை பார்த்து தன்னோட மகன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவரும் அந்த கேரக்டரை கிரியேட் பண்றாரு. ஸோ எப்படி போகுது, கடைசியாக தன்னோட மகனை காப்பாத்தினாரா, கடைசியாக அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த எரிக் அப்படின்ற அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதம். கிட்டத்தட்ட நம்ம வின்சென்ட்டோட மனசாட்சி அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணிருப்பாங்க. மற்றவங்க கண்ணுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஆனா வின்சென்ட் பண்ணக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டுற மாதிரியான ஒரு கேரக்டரா வின்சென்ட்டோடய டிராவல் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அது நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு அப்பா பையனுக்கான அந்த பாண்டிங் எப்படி இருக்கணும் அண்ட் ஒரு அப்பாவா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப நீட்டா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா வின்சென்ட்டோட அப்பா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாரு. அதனால இவர் லைஃப்ல நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பாரு. அதே மாதிரி இவரும் தன்னோட மகனுக்கு பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ பெனடிக்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சான்ஸே இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. தனக்குத்தானே பேசிக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருக்கும். அதுல எல்லாமே ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த சீரிஸோட அந்த 5th and 6th எபிசோட் அப்படின்றது ஒரு மாதிரி பயங்கர பரபரப்பான சம்பவங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பையனுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்ல 5th எபிசோட முடிச்சிருப்பாங்க. அதெல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் அப்படின்றதுமே கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த இதுல வந்து அந்த எட்கர் கேஸோட சேர்த்து மேர்லன் அப்படின்ற ஒரு பையனோட கேஸையுமே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அதுக்கான முடிவுமே இந்த எபிசோட்ஸ்ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மேர்லன் அப்படின்றவன் ஒரு பிளாக் ரேஸை சேர்ந்தவனா இருப்பான். அதனாலேயே வந்து அவனோட கேஸை பெரிய லெவல்ல யாருமே எடுத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒயிட் பிளாக் டிஃபரன்சியேஷன் அப்படின்றத இதுல நீட்டாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே வெறுக்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க மாதிரி சில கேரக்டர்ஸுமே இதுல கொண்டு வந்திருப்பாங்க. ஓவரால் ஒரு வித்தியாசமான த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் நகரும். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட பேஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட்டாவே தான் இருந்துச்சு. பட் 3rd and 4th அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்மளோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான எபிசோடா இருக்கும். அதுல வந்து பெரிய லெவல்ல அந்த இன்வெஸ்டிகேஷனும் பரபரப்பா இருக்காது. அண்ட் பெரிய லெவல்ல இம்பாக்ட்ஃபுல் சீன்ஸ் அப்படின்றதுமே இருக்கவே இருக்காது. அடுத்து 5th and 6th வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓவரால் ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டாவே கொடுத்துருக்கலாம். ஆல்சோ இதுல இந்த மேர்லன் கேஸ் இருக்குல்ல, அது ரிலேட்டடான டீடைலிங் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். ஓரளவுக்கு அதை லாஜிக்கலா கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த கேஸை பெரிய லெவல்ல இதுல ஹேண்டில் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். மற்றபடி இந்த சீரிஸ் வந்து ஒரு தரமான சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.